ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரன் அன்பு வணக்கங்கள். செந்தூர திலகம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ சிவன் சன்னதிக்கு போனால் என்ன கொடுக்குறா? விபூதி கொடுக்குறாங்க. அம்மன் சன்னதியில் குங்குமம் கொடுக்குறா. பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசி கொடுக்குறா, தீர்த்தம் கொடுக்குறா, சடாரி வைக்கிறா. அதே மாதிரி அனுமன் சன்னதியில் போய் வணங்கினா அங்கே என்ன கொடுக்குறா? செந்தூரம் வழங்குவாங்க இல்லையா? ஏன் அனுமன் கோயிலில் மட்டும் செந்தூரம் வழங்குறா அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒரு முறை சீதாதேவி நெற்றியில் செந்தூரம் விட்டுக்கொள்வதை பார்த்தா அனுமன் கேட்குறாராம், ஏன் நீங்கள் டெய்லி செந்தூரம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சீதாதேவி சொல்கிறா, ராமபிரான் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நெற்றியில் செந்தூரம் இடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அனுமன் ராமபிரான் நலமாக இருக்க வேண்டும் என்று தன் உடல் முழுதும் நெத்தியில் இட்டுண்டாலே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ உடல் முழுவதும் செந்தூரத்தை விட்டுட்டோம்னா அப்போது ராமர் எப்போதுமே நல்லா இருப்பார் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய உடல் முழுதும் செந்தூரத்தை பூசிக்கொள்ளலாம். இதனால தான் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றப்படுகிறது. அதோடு அவரது பக்தர்களுக்கும் செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. என்ன தெரிஞ்சுருந்தீங்களா? நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் ஏன் செந்தூரம் கொடுக்குறா அப்படிங்கிறத. வணக்கம்.